ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சம் நிஷாந்த் எலைட் ஹோம். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு லாங் வீடியோலையும் நான் கோலத்தை காட்டியிருப்பேன். ஏன்னா ஒரு மங்களகரமான ஸ்டார்டிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் அதை காட்டுவேன். கோலத்தோட நம்ம வீட்டு முன்னாடி ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குரோட்டன்ஸ் இருக்கும், ஒரு சில ஃப்ளவரிங் பிளான்ட்ஸும் இருக்கும். மார்னிங் டைமில் என்னால் மேலே போயிட்டு பூ எடுத்துகிட்டு வந்து பூஜை போடுற அளவுக்கு டைம் இல்லாததுனால நான் கீழே கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இங்கேருந்து பூ பறிச்சுட்டு போய் சாமிக்கு பூஜை போடுறதுக்கு வசதியாக இருக்குது. ஈவினிங் டைமில் நான் மேலே இருக்கிற பூக்களை எடுத்துகிட்டு வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிப்பேன். இங்கே ஒரு கொடிமுல்லை ஏற்றி விட்டுருக்கேன். இது மேலேருந்து பூ பறிக்கிற மாதிரி பிளான் பண்ணி இதை வச்சது. இப்போ நிறைய பூ வச்சாலுமே நம்மளால் பறிக்க முடியறதில்ல. இன்னும் அந்த பக்கம் பர்கோலா தாண்டி போனால் தான் பறிக்க முடியும். இது அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ. ஆஸ் யூஷுவல் எப்போவும் போல் செடிகளுக்கு தண்ணி விடுற வேலை தான். நான் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும்போதே அந்த தொட்டியில் ஏதாவது புல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் செடியில் ஏதாவது பழுத்த இலை இருந்துச்சுன்னா அதையும் எடுத்து போட்டுருவேன் அப்படியே. இது போன சீசனில் வச்ச பாவக்காய் செடி தான். அறுவடெல்லாம் முடிஞ்சிடுச்சு. செடி நல்லா செழிப்பாகவே இருந்ததுனால நான் எடுக்காமல் அப்படியே விட்டுட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஞ்சு வச்சுருக்கு. போன வீடியோவில் நான் காட்டும்போது இந்த செடி ஃபுல்லாக பூவோடு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் குட்டி குட்டி பிஞ்சாக மாறி இருக்குது. இந்த தக்காளி செடியெல்லாம் நம்ம தொட்டியில் தானாக வந்த செடி, அதை எடுத்து நட்டு வச்சுருக்கேன். எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறி கழுவுற தண்ணியெல்லாம் செடிகளுக்கு ஊற்றும் போது அதில் இருக்கிற விதையிலேருந்து நமக்கு இந்த மாதிரி செடிகள்லாம் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா போன சீசனில் வச்ச கத்திரிக்காய் செடி தான். இது முள்ளு கத்திரிக்காய் செடி, இது ப்ளூ கத்திரிக்காய் செடி. இது 2 செடி மட்டும்தான் இருக்குது. ஒரு 10 தொட்டியில் வச்சுருந்தேன், எல்லாமே போயிடுச்சு. இப்போ இதுவும் கடைசி அறுவடை தான். இந்த காயை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த செடியை ரிமூவ் பண்ண வேண்டியது தான். இந்த சீசனுக்கான வேலையை இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஒரு 20 தொட்டியில் மட்டும் நான் மண் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் நிறைய வேலை இருக்குது, ஒன்றா தான் செய்யணும். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கேப்சிகமில் கொஞ்சம் விதைகள் பார்த்திங்கன்னா முத்தின மாதிரி இருந்தது. போன வருஷமே நான் இந்த ஜூலை மாதத்தில் அந்த மாதிரி இருந்ததை போட்டு விட்டேன். பெரிய சைஸில் காய் வைக்கலனாலும் கொஞ்சம் குட்டி குட்டியாக காய் வச்சுருந்தது. அந்த நம்பிக்கையில் இந்த வருஷமும் விதைகளை தூவி விடலான்ட்டு தூவி விடுறேன். பார்க்கலாம் எப்படி வருதான்னுட்டு. இந்த கேப்சிகம் பார்த்திங்கன்னா இந்த சீசனில் ஓரளவுக்கு வருது. மற்ற சீசனில் சுத்தமாக செடியே வர்றதில்ல. இன்றைக்கி நம்ம அடமாவு எப்படி ரெடி பண்ணுறது, அதை வச்சு எத்தனை வகையான டிஃபன் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு பச்சரிசி, 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு 3-4 மணி நேரம் ஊற விட்டுறணும். இந்த அடமாவு கூடவே நம்ம ஏதாவது ஒரு கீரையை ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப நல்லது. எனக்கு இன்றைக்கி நம்ம கார்டனில் முடக்கத்தான் கீரை கிடச்சிது. அதை நான் இந்த அடையோடு ஆட் பண்ண போகிறேன். கீரையை ஒரு 4-5 முறை கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு இஞ்சி, ஒரு 10-15 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை 2, லவங்கம் ஒரு 4, அதுக்கப்புறம் பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்ச இந்த கீரையை எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இந்த அரிசி மாவை அரைச்சி வச்சாச்சு. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடியை கலந்து அந்த மிக்சியில் அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கலவையை இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது தான்.
இந்த மாவு மிக்ஸ் பண்ணுற கேப்பில் நான் படித்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். ரீசெண்ட் டைமில் ஒரு வாக்கியத்தை படித்தேன். அடுத்தவர்களின் வலியை புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களுக்கும் நம்மை போல் வலிக்கும் என்று தெரிந்து கொண்டாலே போதும், அவர்களுக்கு எந்த விதமான வலியையும் நாம் தரமாட்டோம். இந்த சென்டென்ஸை தான் நான் படித்தேன். எவ்வளவு சூப்பரான வரிகள். நிறைய பேர் நம்ம ஈஸியாக அடுத்தவங்களை பற்றி சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதே வார்த்தை நம்ம மேலே வரும்போது நமக்கு மட்டும் வலிக்கும். நம்மளை யாராவது சொல்லும்போது நமக்கு எவ்வளோ வலிக்குதோ அதே அளவுக்கு தான் நம்ம யாருக்காவது சொல்லும்போது அவங்களுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற உணர்வு இருந்தாலே யாரையும் காயப்படுத்தாமல் இருப்போம். இந்த மாவை கொஞ்சம் திக்காக இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 3 விதமாக செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ முதல்ல அடை தோசை சுற்றுலாம். அதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தோசைக்கு தேவையான அளவுக்கு மாவை எடுத்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண 2 வெங்காயம், அதே மாதிரி கட் பண்ண கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு தோசை பதத்துக்கு இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு தோசை சுட வேண்டியது தான். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பொடி வச்சியும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இந்த தோசையை வெறுமனே தான் சாப்பிடுவேன், எதையும் தொட்டுக்க மாட்டேன். ஏன்னா இதுலேயே எல்லா ஸ்பைசஸும் இருக்கிறதுனால அப்படியே வெறுமனே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரண்டை பொடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போயிட்டு பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது கூட இன்றைக்கி நான் பொடி வச்சு தான் கொடுக்க போகிறேன். இது நம்ம அரைச்ச அந்த பிரண்டை பொடி. அடுத்ததாக நம்ம அதே அடமாவை வச்சு இன்னொரு வகையான டிஃபனாகவும் செய்யலாம், இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம இதை சாப்பிட்லாம். அடமாவு கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கணும். இது கூட முன்னாடி மாதிரியே வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் பொரித்து எடுத்துட வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அதே அடமாவை வச்சு இப்போ குழிப்பணியாரம் சுடலாம். இதுக்கும் அதே மாதிரி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி குழிப்பணியாரத்துக்கு தேவையான பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டு அது கூடவே 2 முட்டையை போட்டு கலந்து நம்ம குழிப்பணியாரம் சுட்டு எடுத்தோன்னா ரொம்ப சூப்பரான குழிப்பணியாரம் ரெடி ஆகிடும். ஒரு கல்லில் 2 மாங்காய் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு மாவு அரைச்சி 3 விதமான டிஃபனை செய்கிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி புளிக்க வைக்கணுன்ற அவசியமெல்லாம் இல்லை, அப்படியே அரைச்சி அப்படியே செய்யலாம். இதை அரைச்ச உடனே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம ஒரு 3 நாளைக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குழிப்பணியார சட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப பழசு தான், ரொம்ப சூப்பராக இதில் வரும். அதனால தான் நான் மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன்.
தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நம்ம அழகாக இது வந்து ஈஸியாக பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இதை வேக விட்டு அப்படியே எடுத்தோன்னா சூப்பரான டிஃபன் வந்து ரெடி ஆகிடும். ஒரு மாவை வச்சு நம்ம வந்து 3 வகையான டிஃபனை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என் வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.